மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். நம்ம இந்த ஆண்டு 2024 நடந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 அதோட கொஷின் பேப்பர் டிஎன்பிசி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு கொஷின் பார்த்தாச்சு. ரெண்டாவது இன்னொரு கொஷின். இப்போ வர கிளாஸ்லாம் கொஸ்டினை பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கொஸ்டினை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யூனிட் போகும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர், 120 லிட்டர், 160 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதிகபட்சம்னு வந்தாவே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா HCF எடுத்துக்கணும். ஷார்ட்டாக பாருங்கள், HCF எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா 100, 120, 160 இந்த 3 நம்பருக்கும் நம்ம HCF எடுக்கிறோம். பாருங்கள் எப்படி எடுக்கலாம். 100, 120, 160 இது நம்ம எடுத்தால் எவ்வளோ எடுக்கலாம்? 10ன்னு எடுத்தால் 10, 12, 16 மறுபடியும் 2 அடிக்கலாம். 5, 6, 8 அவ்வளோதான். இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்போது HCF 10 × 2 20. ஆன்சர் 20. எங்களுக்கு அதிகபட்ச கொள்ளளவு 20 லிட்டர் உள்ள கொள்ளளவு தான் நம்ம பயன்படுத்த முடியும். இதான் ஷார்ட்டாக போட்டுடலாம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். எல்சிஎம் டாபிக் தான். இரு எண்களின் எல்சிஎம் 630 மற்றும் HCF 9. மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 எனில் அவற்றின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி ஷார்ட்டாக போட்டுடலான்னு பாருங்கள். அதோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இரு எண்களின் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? மீசிமா 630, HCF மீப்போவா 9. அப்போ என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம்மை HCFவால் டிவைட் பண்ணுறோம். சிம்பிளாக ஷார்ட்கட் பாருங்கள். நம்ம ஃபார்முலாவில் எதுவும் வச்சு போடல. அப்போ 630 9ஆல் அடித்தா எத்தனை முறை போகும்? 7. அப்போது 70. 70 நம்ம எப்படி ஃபேக்டர்ஸாக பிரிக்கலாம்னா 10,7ன்னு பிரிக்கலாம். 10,7ன்னு பிரிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த HCF கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் நம்ம 10,7ன்னு பிரிக்கலாம். 10 × 9 7 × 9 90, 63. ஒரு நம்பர் 90, இன்னொரு நம்பர் 63. அதுதான் இரு எண்களின் கூடுதல் எவ்வளோ வருது? 90 + 63 கூட்டினா 153 வந்துடுது. அதோட வித்தியாசம் 90 - 63 27. அவ்வளோதான். அதோட டிஃப்ரெண்ட் 27 டிஃப்ரென்ஸ். அவ்வளோதாங்க. சிம்பிளாக போட்டுடலாம் அந்த சம்மை. அடுத்த சம் பாருங்கள். மூணாவது கொஷின் பாருங்கள். இரு எண்களின் மீப்பெரும் பொது காரணி 2 மற்றும் மீச்சிறு பொது மடங்கு 154. இவ்விரு எண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன? போன கணக்கு மாதிரியே தான், அதே சம் தான். பாருங்கள் இது எப்படி போடலான்னு. இரு எண்களின் HCF 2, எல்சிஎம் 154. அந்த 2 நம்பரோட வித்தியாசம் 8. அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். பாருங்கள் எப்படின்னா அதே தான். எல்சிஎம் / HCF 154 2ஆல் அடித்தா எத்தனை முறை போகும்? 7 மீதி 1 7 77. 77 பிரிக்கிறோம். ஃபேக்டர்ஸாக பிரிக்கும்போது எவ்வளோ வருது? 11,7. அதுமாரி பிரிக்கும்போது 11,7. இந்த 11 கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா HCF மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அது 11x, 7x. 11 × 2 7 × 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 22, 14. ஒரு நம்பர் 22, இன்னொரு நம்பர் 14. அப்போ இதோட வித்தியாசம் எவ்வளோ வருது? கரெக்டாக வருதுன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். வித்தியாசம் கழிச்சுன்னா 8 கரெக்டாக வருது. அப்போது நம்ம கேட்குறது கூடுதல். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 22 + 14 கூட்டினா 36. அவ்வளோதாங்க. ஈஸியாக போட்டுடலாம். ஷார்ட்கட்டில் போட்டுடலாம் சம். அடுத்த சம் பாருங்கள். நாலாவது கொஷின் பாருங்கள். கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன? சிம்பிளான கொஷின். பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. 25க்கு 15 மதிப்பெண் பெற்றால் அதன் சதவீதம் எவ்வளோ? 25க்கு 15 மார்க் எடுக்கிறாரு. பர்சன்டேஜ் 100. அப்படி அடிங்க. அடித்தா எத்தனை முறை போகும்? 4 முறை. 15 × 4 60.
அவ்வளோதாங்க 60%. இது சிம்பிளான கணக்கு. சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகின்றார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? பாருங்கள், ஆளுங்க வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 22 அடி மட்டும்தான் அவங்களால தோண்ட முடியும். அப்போ 110 அடிகள் எத்தனை நாளில் தோண்டுவாங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சிம்பிளாக ஒரு நாளைக்கு 22 அடி தான். அப்போ 110 அடினா 110 டிவைடட் பை 22. அவ்வளோதான். சிம்பிளாக அடித்தா எத்தனை முறை போகும்? 5 முறை போகும். அப்போது 5 நாள் ஆகும், 5 days. அவ்வளோதாங்க. சிம்பிளான கணக்கு. இது ரொம்ப கஷ்டமே இல்லை, ஈஸியானது தான். என்ன கொடுத்துருக்காங்களா, மொத்த அடி எவ்வளோ? 110 அடி நோண்டணும். ஒரு நாளைக்கு 22 அடி நோண்டுறாங்க. அப்போ 110 டிவைடட் பை 22 அடித்தா 5. அப்போ 5 நாளில் 110 அடி நோண்டுவார்கள். அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்தடுத்து இரு ஏழு எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க. 2 நம்பர் கூட்டினா 75 வருதுன்னு சொல்கிறாங்க. 2 நேச்சுரல் நம்பர் கூட்டினா அப்போ 75 டிவைடட் பை 2. எப்படி ஷார்ட்கட்டாக போடலான்னு பாருங்கள். 75 பை 2 அடித்தா எவ்வளோ வரும்? 37.5. 37.5ன்னு வரும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, 7 நேச்சுரல் நம்பர் 37.5ன்னு வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 7 என்னது? 37. அதுதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 38. இது தேவையில்லை. அப்போ 37 + 38 கூட்டினா எவ்வளோ வரும்? 75. அவ்வளோதாங்க. இப்படி தான் ஷார்ட்டாக போடணுங்க. அடுத்த சம் பாருங்கள். 7வது கொஸ்டின் பாருங்கள். அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. எப்படின்னா, அமுதா வந்து 18 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே அஞ்சலி வந்து 2 மடங்கு திறமசாலி அமுதாவை விட. அப்போ பாருங்கள், 18னா 2 மடங்குனா அப்போ 9 நாள்லேயே அவங்க அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ இருவரும் சேர்ந்து முடிப்பது எத்தனை நாள்னா, நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம் ஷார்ட்கட் ஃபார்முலா ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. அவ்வளோதாங்க. ஏ வந்து 18, பி அஞ்சலி வந்து 9ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 18 + 9. அப்போ பாருங்கள், 2 கூட்டினா எவ்வளோ வருது? 27. எத்தனை முறை போகும்? 3 முறை போகும். 29 அடித்தா, இது அடித்தா 6 முறை. அப்போ 6 நாளில் 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் முடிச்சிடுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. இப்படி தான் ஷார்ட்டாக போட்டுருந்தாங்க இந்த கணக்கு. சரி, அடுத்த சம் பாருங்கள். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி என்ற 2 குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே 18 மற்றும் 24 நிமிடங்களில் நீர் நிரப்பும். 2 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்ட பின் தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரப்ப வேண்டுமெனில் குழாய் பியை எத்தனை நிமிடத்தில் அடைக்கப்பட வேண்டும்? பாருங்கள், இது எப்படி ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் ஷார்ட்கட்டாக. ஃபஸ்ட்டு ஏ குழாய் வந்து 18, பி குழாய் வந்து 24. ஓகே, பாருங்கள். அடுத்தது ஏ தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரப்ப வேண்டுமெனில் குழாய் பி எத்தனை? 12. இந்த 12 குழாய் வந்து நிரப்பிட்டுருக்கு. இது வந்து இப்போ பி தான் தேவை, அதனால் எக்ஸ். இது 2 நிரப்புறதுக்கு 1. இது ஷார்ட்கட்டை நான் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணால் அடிக்க முடிஞ்சால் அடிங்க. எத்தனை முறை போகும் இந்த அடித்தா? 2 6ஆல் அடிக்கலாம் 3. அப்போ 2/3 ப்ளஸ் எக்ஸ் 24. எக்ஸ் டிவைடட் பை 24. எல்சிஎம் எடுத்தால் 24. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருதுங்க? 24 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 8 16 ப்ளஸ் எக்ஸ் = 1. அப்போது பாருங்கள், அப்போது 16 ப்ளஸ் எக்ஸ் = 24 கிளாஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ எக்ஸ் = 24 - 16, எக்ஸ் = 8. அப்போ 8 நிமிடங்கள். அவ்வளோதாங்க, ஷார்ட்கட்டாக போடலாம் இந்த சம்மு. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ஒரு உருளையின் கன அளவு 448 பை cm² மற்றும் உயரம் 7 cm என உருளையின் வலைபரப்பு என்ன? ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரமும் உயரம் வச்சு வலைபரப்பு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால்
ஆன்சர் வந்துடும். பாருங்கள் ஃபஸ்ட்டு இது உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா. கன அளவு என்ன ஃபார்முலா? சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா πr²h. அப்போ நம்மளுக்கு கன அளவு கொடுத்துட்டாங்க. πr²h என்ன கொடுத்துருக்காங்க? 448 பை கேன்சல். h கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 7. 448. அப்போ அடிக்கலாமா? அடித்தா எத்தனை முறை போகும்? 6. இது அடித்தா 4. அப்போ r² 64. அப்போ ஆரோட வேல்யூ 8. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8. இப்போ உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலான்னு இது வலைபரப்பு தானே கேட்குறாங்க. வலைபரப்பு ஃபார்முலா 2πr/h 2 × 22/7. ஆரோட வேல்யூ 8 × 7. 7 கேன்சல் ஆகிடுது. அப்போது 44 × 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 மீதி 32 35 வலைபரப்பு சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது மாதிரி தான் சம் போடணுங்க. இது அளவியல் டாபிக், முக்கியமான டாபிக் இது. பாருங்கள் அடுத்த சம். இந்த சம் பாருங்கள். 2ஆல் வகுபடும் ஆனால் 4ஆல் வகுபடாது 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன? 3 டிஜிட் நம்பரை 2ஆல் வகுபடும் ஆனால் 4ஆல் வகுபடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் 3 இலக்க எண்ணுன்னா எவ்வளோ இதுன்னு பாருங்கள். 100 முதல் 999 வரை 100 முதல் 999 வரை இருக்கும் நம்பர். அப்போ பாருங்கள் நம்ம 999 மொத்தம் எத்தனை நம்பர்னு பார்ப்போம். 999 மைனஸ் 99 கழிச்சுன்னா 900 நம்பர் இருக்குது. 3 இலக்க எண்கள் எண்ணிக்கை 900 இருக்குது. அப்போது இந்த 900த்தை 2ஆல் வகுப்படும் எண்ணு எதுன்னு பார்க்குறோம். எத்தனை நம்பர்னு பார்க்குறோம். அடித்தா 450 நம்பர் 450 எண்கள் 2ஆல் வகுப்படும். அதே 900த்தில் 4ஆல் வகுப்படக்கூடிய எண் 3 டிஜிட் நம்பர் 900 எண்கள் இருக்குது. அதை 4ஆல் வகுப்படும் எண் அடிச்சுன்னா 225. 4ஆல் வகுப்படும் எண் 225 தான் இருக்குது. ஆனால் நம்ம கேட்டுக்கிறது 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாது. அப்போ என்ன பண்ணோம்? 450லிருந்து 225 கழிங்க. இது வகுப்படும் 450 எண்ணு வகுப்படும். இது 225 வகுப்படாது. அப்போது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கழிச்சுன்னா 225. 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்கள் 225. அவ்வளோதாங்க. இது ஒரு ஷார்ட்டாக போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ரீசனிங் சம்மு. லாம்பிக் என்பதை 8 3 5 7 6 4 எனவும் மற்றும் டைமண்ட் என்பதை 2 6 3 5 0 9 2 எனவும் குறிப்பிட்டால் பிளைண்ட் என்பது குறிக்கப்படும் விதம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன நம்பரால் குறிக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள். எல்லுக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு 3, எம்முக்கு 5, பிக்கு 7, ஐக்கு 6, சிக்கு 4. அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்துட்டு தான் இது போகிறோம். 7. அடுத்தது எல்லுக்கு 8. அடுத்தது ஐக்கு 6. அடுத்தது எண்ணுக்கு இங்கே பாருங்கள் 9. அடுத்தது டிக்கு 2. அவ்வளோதாங்க. பாருங்கள் 7 8 6 9 2. ஆப்ஷன் ஏ தான் சரி. இது மாதிரி ஷார்ட்டாக போட்டுடலாங்க. இது ஈஸியான கணக்கு. சரி அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். இது குறியை மாத்திரம் சிம்பிள் மாற்றிட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் அடிஷன் பண்ணணும். பாருங்கள். ப்ளஸ் என்பது மல்டிப்ளிகேஷனும் மைனஸ் என்பது டிவைடும் மல்டிப்ளிகேஷன் என்பது ப்ளஸும் டிவைட் என்பது மைனஸும் குறித்தால் 12 மைனஸ் 3 ப்ளஸ் 5 × 20 இன் மதிப்பு என்ன? 12. பாருங்கள். மைனஸ் என்பது என்ன குறிக்குது? டிவைடை குறிக்குது 3. ப்ளஸ் என்பது என்ன குறிக்குது? பெருக்கலை குறிக்குது 5. பெருக்கல் என்பது என்ன குறிக்குது? ப்ளஸ்ஸை குறிக்குது 20. அப்போ போர்ட் மாஸ் விதி பிரகாரம் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணால் 4 × 5 + 20. அடுத்தது பெருக்கல் 20 + 20
இது கூட்டினா 40. அவ்வளோதாங்க. இது ஷார்ட்டாக போட்டுடலாம். ஆன்சர் 40A. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் இது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் ரூபாய் 1,25,000 ஆனது ரூபாய் 1,48,877 ஆக 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்கான ஆகும் காலம் என்ன? அதோட இயரை தான் கேட்குறாங்க. எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட்டு 1,25,000 அமௌண்ட்டு 1,48,877 ஆகுது. நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். AP1 + R/100 பவர் n. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது n கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த அமௌண்ட் வந்து 1,48,877. பிரின்சிபல் அமௌண்ட்டு 1,25,000. R வந்து 6% பவர் n. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1,48,877 டிவைடட் பை 1,25,000 வகுத்தில் எடுத்துகிட்டு வந்தேன். இது மாதிரி அடித்தா பண்ண எவ்வளோ வரும்? 106 டிவைடட் பை 100 பவர் n. இது அடிச்சுன்னா எவ்வளோ வரும்? 53. 2ஆல் அடிக்கலாம். 100 2ஆல் அடிக்கலாம். 2 அடித்தா 50 பவர் n. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குதோ அதோட ஸ்கொயரோ இல்லைன்னா கியூபோ அதுதான் இருக்கும். அப்போ என்ன வரும்னா இங்கே 53 கியூபு பண்ணும்போது 1,48,877 ரூபா வரும். அப்போது 53. அப்போது 1,25,000 வந்து 50ஓட கியூப். அவ்வளோதாங்க. ஒன்று இந்த இடத்துல வரது வந்து ஸ்கொயரோ இல்லை கியூபோ தான் வரும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அடிமானங்கள் சமம்னா அதோட அடுக்குன்னா சமம். அப்போ n = 3. அப்போ 3 வருஷத்தில் இந்த பர்சன்டேஜில் 1,25,000 வந்து 1,48,877 மாறுது. சரிங்க. இது மாதிரி தான் சம் போடணும். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடம் வந்து 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திரும்பி செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும் என்னன்னு கேட்குறாங்க. வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அமௌண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எவ்வளோ? 8,000. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? 7%. அப்போ 0 0 கேன்சல். அப்போ எவ்வளோ வரும்? 80 அடிச்சிட்டேன். 80 × 14. அப்போ எவ்வளோ வரும்? 0 0 32 மீதி 3 8 11. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுங்க? 1,120. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1,120 ப்ளஸ் மொத்த தொகை. பிரின்சிபல் அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டினா எவ்வளோ வருது? அமௌண்ட்டு மொத்தம் 9,120 ரூபாய். அவ்வளோதாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. இது மாதிரி இந்த கணக்கு போடலாம். ஈஸியான சம் தாங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். ஒரு சூடியேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? அவ்வளோதான். 40 நிமிஷத்தில் ஒரு ஈற்று வந்து 40 நிமிஷத்தில் 3 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 மணி நேரத்தில் எத்தனை யூனிட் பயன்படுத்துன்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இது எப்படி சிம்பிளாக போனால் 40 நிமிஷத்தில் எத்தனை யூனிட் பயன்படுத்துது? 3 யூனிட். அப்போது 2 மணி நேரம்னா என்னது? 2 மணி நேரம்னா எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம்னா 120 நிமிடம். 120 நிமிடம். ஏன்னா இங்கே நிமிடத்தில் இருக்குதுன்னா அங்கேயும் நிமிடமாக மாற்றிக்கணும். அப்போ 120. அப்போ அடிச்சுன்னா அடித்தா எப்படி வரும் பாருங்கள்? 0 0 மீதி 4ஆல் அடித்தா 3 முறை போகும். அப்போது 3 × 3 9. அவ்வளோதாங்க. சிம்பிளான கணக்கு இது. இந்த சம் பாருங்கள். t² - 13t + 42, t² - 36, t - 7 whole power 3 இன் மீசிமா என்ன? இதோட எல்சியம் என்னன்னு கேட்குறாங்க. 3 டேர்ம் கொடுத்துட்டாங்க. அதோட எல்சியம் ஃபஸ்ட்டு பாருங்கள். t² 13t + 42 பெருக்குனா
42 கூட்டினா 13. இது எப்படி எழுதலாம்? t minus 6 t minus 7. இதோட காரணி வந்து t minus 6 t minus 7. அடுத்தது ஆல்ரெடி t ஸ்கொயர் மைனஸ் 36. இது எப்படி எழுதலாம்? t plus 6 இது t ஸ்கொயர் மைனஸ் 6 பவர் ஸ்கொயர்னு இருக்கும். இது எப்படின்னா t minus 6. இது இப்படி எழுதலாம். அடுத்தது t minus 7 whole cube. இது அப்படியே நம்ம t minus 7 பவர் ஹோல் கியூப்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், எல்சிஎம் நான் சொல்லியிருக்கேன், நம்ம எல்சிஎம் டாபிக் நடத்தியிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட அதிக அடுக்குகளையுடைய பொது மற்றும் பொது அல்லாத எண்களின் பெருக்கல் பலன். இந்த 3 டேர்முக்கு 3 இதில் வந்து என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு t minus 6, அடுத்தது t plus 6, அடுத்தது t minus 7. அவ்வளோதாங்க. இந்த 3 நம்பர் தான் இருக்குது. t minus 6, t plus 6, t minus 6. இதோட பவர் பார்க்க போகிறோம். அதிக அடுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ t minus 6க்கு பவர் எதுவும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ t plus 6க்கு இது மட்டும் தான் இருக்குது, பவர் 1 தான். அப்போ t minus 7க்கு என்ன இருக்குது? பவர் 3. இங்கே 7, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 3 தான் பெருசு, அதனால் 3. அப்போ இதுதான் ஆன்சர். t minus 6 plus into t plus 6 into t minus 7 பவர் 3. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. இந்த சம் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 ஆகவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 ஆகவும் உயர்கிறது எனில் அந்த தொகை என்ன? அவ்வளோதான் பாருங்கள். 3 வருஷத்தில் எவ்வளோவது? 6800. 2 வருஷத்தில் 6200. இந்த அமௌண்ட் வந்து அசலும் வட்டியும் சேர்ந்தது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டும். அப்போ ஒரு வருஷத்துக்கு பாருங்கள், மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணால் 600. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 600. அப்போ 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 600 2200. அப்போ 1200 ரூபா 2 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம கேட்டுக்கிறது என்ன கேட்டுக்கிறாங்க? அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 6200ல் 2 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கழிச்சுன்னா எவ்வளோ? 7லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 5000. அவ்வளோதாங்க, சிம்பிளான கணக்கு. இது ஈஸியாக போட்டுடலாம் அந்த சம்மை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம். 200 நபர்கள் வந்து ஒரு விமானத்தில் வந்து 2 முறை பயணம் செய்கிறாங்க. அப்போ 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 280 நபர்கள் 2 முறை 2 டைமு பயணம் செய்கிறாங்க. அப்போது அப்போது ஒரு முறை எத்தனை பேர் பயணம் செய்வாங்க? ஒரு முறைன்னா அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 140 நபர்கள் ஒரு முறை அந்த விமானத்தில் பயணம் செய்வாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? 1400 நபர்கள்னால் இங்கே பாருங்கள், 140 நபர்கள் ஒரு முறைனா அப்போது இதோட ஒரு 0 சேர்த்துனா 1400 நபர்கள், இதோட 0 சேர்த்துக்குங்க. அப்போ 10 முறை பயணம். ஏன்னா இதோட 10 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இங்கே ஒரு 0 சேர்த்தா 1400 நபர்கள், இங்கே 0 சேர்த்தா 10. அப்போ 10 முறை 1400 நபர்கள் 10 முறை பயணம் செய்யலாம். ஆப்ஷன் பி சரி. இது மாதிரி இது ஈஸியாக போட்டுடலாங்க இந்த சம்மை. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், இது அளவியல் டாபிக். ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேல்புறம் மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வளைவரப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், இப்போ ஒரு டயக்ராம் போட்டு சொல்கிறோம் பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் போட்டாச்சு. கூம்பின் இடைக்கட்ட வடிவில் ஒரு உலோக வாளியை போட்டாச்சு. மேல்புறம் இருக்கிற விட்டம் வந்து 10 மீட்டருன்றாங்க. ஆனால் நம்ம விட்டத்தில் பாதி ஆரம் வந்து 5 மீட்டர் எழுதிக்கிறோம். கீழே வந்து விட்டம் வந்து 4 மீட்டர்ன்றாங்க. விட்டத்தில் பாதி 2 மீட்டர்னு எழுதிட்டோம். ஹைட்டு வந்து 4 மீட்டர்.
இப்போ நம்ம எல் கண்டுபிடிக்கணும். அவங்க கேட்கறது வளைபரப்பு தான் கேட்குறாங்க. இது ஃபார்மை நம்ம ஃபஸ்ட்டு எல் கண்டுபிடிக்கலாம். எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? √r². ஏன்னா மேல்வட்ட ஆரமும் மேல்புறம் ரேடியஸும் கீழ்ப்புற ரேடியஸும் r மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் h². கேபிட்டல் ஆர் 5 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4² √3² ப்ளஸ் 4² எவ்வளோ வச்சு 9 ப்ளஸ் 16 25. அப்போ ரூட் எடுத்தால் 5. அப்போ எல்லோட வேல்யூ 5 மீட்டர். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? வளைபரப்பு. அந்த இடைக்கண்டத்தின் வளைபரப்புக்கு தான் தேவை. அப்போ வளைபரப்பு ஃபார்முலான்னு எது? πr_l. ஆனால் இது இடைக்கண்டம்னா மேலே ரேடியஸும் கீழே இருக்கிற ரேடியஸும் ரெண்டுத்தினால கூட்டிக்கணும். ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல். அப்போது என்னாச்சு? 22/7. கேபிட்டல் ஆர்னது 5, ஸ்மால் ஆர் வந்து 2, எல் வந்து 5 மீட்ரு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன? 22/7 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா 7 இன்ட்டு 5 அடித்தா போயிடும். அப்போ இது பேருக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 110. அப்போ 110 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இது இடைக்கண்டத்தின் வளைபரப்பு வந்து 110 மீட்டர் ஸ்கொயர். இப்படி தாங்க இந்த சம் போடணும். ஈஸியான சம் தாங்க இது. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். 8% வட்டி வீதம் ஒரு தொகையின் 2 ஆண்டிற்கான தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இவற்றின் வேறுபாடு ரூபாய் 768 எனில் அத்தொகை என்ன? அதோட தொகை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், அதோட அசல் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா தெரியும். P/R/, 2 வருஷம் தானே கேட்குறாங்க. R/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், டி வந்து கொடுத்துட்டாங்க. என்ன இது டிஃப்ரெண்ட்டு? 768. பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், பிரின்சிபலை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆறு வந்து கொடுத்துட்டாங்க 8%. அப்போ 8 × 100 இன்ட்டு 8 × 100. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். பி 768 × 100 × 100 டிவைடட் பை 8 × 8. எத்தனை முறை போகும்? இதை அடித்தா 9, மீதி 6. இதை அடித்தா 96, 12 முறை. அப்போ பி 12. இது என்னது? 100 × 100. அப்போ 00 மறுபடியும் 00. அப்போ 1,20,000. 1,20,000. இப்படி தாங்க இந்த சம் போடணும். ஈஸியான சம்முங்க இது. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். இது எப்போவுமே கேட்கக்கூடிய சம்முங்க இது. இது இந்த மாடல் எப்போவுமே கேட்குறாங்க. 1³ + 2³ + 3³ ப்ளஸ் இப்படியே போயிட்டுருக்கு ப்ளஸ் k³ = 44,100 இதோட மதிப்பு. அப்போது எனில் 1 + 2 + 3 k-இன் மதிப்பு என்ன? பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து 7 ஃபார்முலா வந்து இது என்னென்னு இருக்கும். ஃபார்முலா n × n + 1 / 2. அதே இதுக்கு ஸ்கொயர் க்யூபில் வரும்போது n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போது நம்பராக எல் நம்பராக கூட்டும்போது n × n + 2. அதே க்யூப்னு வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுறோம்? இதோட ஃபார்முலாவை ஸ்கொயர் பண்ணுறோம். வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதை கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 44,100 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ 0 இந்த 441 எடுத்து எவ்வளோ வரும்? 21. 2 0க்கு ஒரு 0. அவ்வளோதாங்க. 44,100க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 210. அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே போட்டுட்டு தான் இது எப்போவுமே கேட்கக்கூடிய சம்முங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் எண் யாது? இது வந்து 5xன்னு இருக்கலாம். இது 10, இது 20, XL. அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எதுக்கு வேல்யூனா நம்ம ஒன்று வந்து இப்படி சொல்லுவோம். வின்னு போட்டிருந்தா 5ன்னு சொல்லுவோம். எக்ஸ்ன்னு போட்டிருந்தா 10ன்னு சொல்லுவோம். அடுத்தது எல்லுன்னு போட்டிருந்தா 50ன்னு சொல்லுவோம். சினா 100. இது ரோம் லெட்டர் கூடிய நம்பர்ஸ்.
டினா 500 தெரிஞ்சுக்கணும் நம்ம. எம்னா 1000. இப்போ பாருங்கள், வினா 5, வினா 5, இது எக்ஸ்னா 10, இது 20. அடுத்தது எக்ஸ்எல்னா எக்ஸ்எல் எவ்வளோ வரும்? 40. அடுத்தது இப்போ பாருங்கள், இந்த எந்த ஃபார்மேட்டில் இருக்குது நம்பர்லேயே கண்டுபிடிங்க. எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு 5 அப்படியே டபுள் ஆகுது 10, அது டபுள் ஆகுது 20, அப்புறமா அப்படியே டபுள் ஆகுது 40. இப்போ இது டபுள் ஆச்சுன்னா இங்கே என்ன வரும்? 80. அப்போ 80 குறிக்கிற நம்பர் என்னவோ அதுதான் பார்க்கணும். இப்போது எக்ஸ்னா எல்லுனா இது 50, ஆனால் சி தான் இருக்குது. இங்கே எக்ஸ் எல்லுனா எல் இருக்குது, அப்போ எல் போடுறோம். அப்போ எக்ஸ்னது எக்ஸ்னா 10. இங்கே பாருங்கள், இங்கே எல் எக்ஸ்னா இருக்குது, இது 60, இது எல் எக்ஸ் எக்ஸ், இது 70, இது எக்ஸ் சினா 100, எக்ஸ்னா 10 கம்மியாகுது, முன்னாடி எக்ஸ் வந்தால் 90. அப்போது எக்ஸ் எல்னா 50ன்னு சொல்லியிருக்கேன், ட்ரிபிள் எக்ஸ்னா 30. அப்போ 50 30 கூட்டினா 80. அப்போது எல் எக்ஸ் 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 இதுதான் வேல்யூ. ஆப்ஷன் சி தான் சரி. இது இந்த மாடல் வரும் எக்ஸாமில். சரி பார்த்துங்க. அடுத்த சம் பாருங்கள். எல்சியம் டாபிக்ங்க இது. இரண்டு எண்களின் கூடுதல் 36, மேலும் அவற்றில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களின் சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள் எப்படி சிம்பிளாக போடலான்னு. ஒரு எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு எண் வந்து இது ஒரு எண்ணை விட மற்றொரு எண் 8 அதிகம், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா எவ்வளோ சொல்கிறாங்க? கூட்டினா 36. அப்போ கூட்டுங்க, 2x + 8 36. அப்போ 2x 36 - 8, x = எவ்வளோ? 2x கழிச்சுனா எவ்வளோ வரும்? 28. அப்போ x 2ஆல் டிவைட் பண்ணால் 28 / 2 அடித்தா 14. x 14, இந்த நம்பரு 14 + 8 22. அவ்வளோதாங்க. அப்போ இந்த சிறிய எண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ இது சிறிய எண் இது 14, ரைட். பெரிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா 22, ஆனால் கொடுக்கல 22. இதுதாங்க, இப்படி தான் இந்த சம்மு போனாங்க. ஈஸியான மெத்தடுங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கு. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் ஏவும் பியும் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன? சிம்பிளான கொஸ்டின் எப்படி ஷார்ட்கட்டாக போடுறோம் பாருங்கள். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர். இப்போ 3 மடங்கு இவர் வேலை செய்கிறாருன்னா, இவரை விட ஏ திறமையானார்னா அப்போ எக்ஸ் 1 மடங்கு. மடங்குல வேகமானவர்னா கம்மியாக எழுதணும், அவ்வளோதான். அதில் ஏக்கும் பி, ஏ அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 குறைவு. அதோட ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 24 நாட்கள். ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் 24. அப்போது 2 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 2x. எத்தனை நாள் ஏக்கும் பிக்கும் முடிக்கிறது வேலையை? 24. அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா 24 / 2. எக்ஸோட வேல்யூ 12. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 12. இங்கே 3 × 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 36. ஏ வந்து அந்த வேலையை 12 நாள்லையும் டேஸ், பி வந்து அந்த வேலையும் 36 நாள்லையும் வேலை முடிப்பாங்க. அப்போ இருவரும் சேர்ந்துனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபார்முலா ஏபி × A + B. மேலே ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா கீழே ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும், அவ்வளோதான். 12 × 36 / 12 + 36. அப்போ 12 × 36 48. அடித்தா 4 முறை போகும். 12 1, இது அடித்தா 9. அப்போ 9 நாளில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க, அவ்வளோதான். சிம்பிளான கொஷின் கேதுங்க, பாருங்கள், ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் நுழைவுச் சீட்டின் விலை ரூபாய் 1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச் சீட்டின் விலை எவ்வளவு? அவ்வளோதாங்க. 2015 வந்து
1500 ரூபாய் இருக்குது. அப்போ இந்த ஆண்டு வந்து 18% அதிக இன்க்ரீஸ் ஆகுது அந்த டிக்கெட்டோட விலை. அப்போ எவ்வளோவா இருக்கும், அமௌண்ட்டு எவ்வளோவா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஈஸியான கொஷின். நம்மளுக்கு என்ன இப்போ இந்த ஆண்டு தேவைன்னா 1500 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 18. அப்போ இந்த ஆண்டு தானே, அப்போ 100 கீழே போட்டுக்குங்க பகுதியில். மேலே வந்து எவ்வளோ கூட்டணும் 18. அப்போ 118. 100 18 கூட்டினா 118. அவ்வளோதாங்க. அப்படியே அடித்தா ஆன்சர் வந்துடும். 0 0 2 0 கேன்சல். அப்போது 118 × 15 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 9 5. அடுத்தது 118 அப்படியே போட்டுரும். 0 7 மீதி 1 7 1000. இந்த ஆண்டு ரூபாய் எவ்வளோ 1770 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கப்படுகிறது இந்த ஆண்டு. அப்போ ஆப்ஷன் சி தாங்க சரி. அவ்வளோதாங்க. நம்ம 25 கொஷினு முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ் வந்து இன்னொரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் தினந்தோறும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.